எனக்கன்பானவர்களே, உங்கள் யாவரையும் மன்னா என்ற யூடியூப் சேனல் மூலமாக பார்ப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த மன்னா என்ற யூடியூப் சேனல் மூலமாக வேதத்தின் காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். இது அநேகருக்கு பயனடைய இதை கேட்கிற நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் செய்து அநேகருக்கு இதை பகிரும்படி, ஷேர் பண்ணும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த உலகத்திலே அநேக மக்களை நாம் பார்க்கின்றோம். சில மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக கொண்டு செல்கின்றார்கள். சில மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை மிக வருத்தத்தோடு செலவழிக்கிறார்கள். பிரியமானவர்களே, அநேக பகுதிகளிலே மக்கள் ஒருவேளை அதிகமான வேலை பளுவினாலே கஷ்டப்படுகிறார்கள். இந்த வேலை பளுவானது சாதாரணமாக வந்த ஒரு காரியம் அல்ல, வழக்கத்தின்படி வந்த ஒரு காரியம் அல்ல, திணிக்கப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறபடியினாலே அவர்கள் மிகவும் வருத்தத்தோடு அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுக்கு எந்த விதமான ஆதரவும் இல்லை, தங்களுக்கு எந்த பேக்ரவுண்ட் இல்லை, குடும்ப செல்வாக்கு இல்லை, பண வசதி இல்லை. இப்படிப்பட்ட மக்கள் பண வசதி உள்ள, அதிகாரம் படைத்த அந்த பகுதியிலே தாங்கள்தான் என்று சொல்லுகிற மக்களால் மட்டுப்படுத்தப்படுகிறார்கள் அல்லது அடிமைப்படுத்தப்படுகிறார்கள். அவர்களுக்கு அதிகமான வேலை கொடுக்கப்படுகின்றது. ஒருவேளை இதை குடும்பங்களிலும் நாம் பார்க்கலாம், சமுதாயத்திலும் பார்க்கலாம். இவ்விதமாக அநேக மக்கள் பாதிக்கப்பட்டு, எனக்கு அதிகமான வேலை பளு கொடுக்கப்படுகிறது, காரணங்கள் சொல்லப்படுகின்றது. அப்படி சொல்லி அவர்கள் அதிகமான வேலை ஏவுகின்றார்கள். காலையிலிருந்து இரவு தூங்கும் வரை கொஞ்சம் கூட ஓய்வு இல்லாமல் வீட்டிலே, சமுதாயத்திலே, வேலை செய்யும் இடங்களிலே வேலை வாங்குகிறார்கள். பிரியமானவர்களே, அநேக மக்கள் விதமாக நம்முடைய பகுதியிலே, சமுதாயத்திலே கஷ்டப்படுவதை நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு சரியான உணவு இருக்காது, அல்லது உணவு எடுத்துக்கொள்ளக்கூட நேரம் கொடுக்கப்படுவதில்லை. மிகுதியான வேலை, குறைவான சம்பளம் கொடுத்து அவர்களை கசக்கி பிழிகின்ற ஒரு காலகட்டத்தை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, அவர்களுக்கும் ஒரு எதிர்கால நல்ல வாழ்வு உண்டு என்பதை அவர்கள் மறந்துவிடக்கூடாது. வேதத்திலே யாத்ராகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்கின்ற பொழுது ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் மக்கள் எகிப்து நாட்டிலே அடிமைகளாக வாழ்ந்தனர். அந்த அடிமைகளாக வாழ்ந்த இஸ்ரவேல் மக்களுக்கு அதிகமான வேலை கொடுக்கப்பட்டது, கடினமான வேலை கொடுக்கப்பட்டது, ஓய்வில்லாமல் வேலை கொடுக்கப்பட்டது. இவைகளை எல்லாம் அவர்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஓய்வு அவர்களுக்கு தேவைப்படுவதாக உணர்ந்தாலும் ஓய்வு எடுத்து கொள்ளக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் ஓய்வு எடுத்துவிடக்கூடாது என்பதற்காகவே அவர்களை கண்காணிப்பதற்கென்று ஒரு விசாரணைக்காரர் ஏற்படுத்தப்பட்டார். அவ்விதமாக அவர்களுடைய பணி கண்காணிக்கப்பட்டு வேலை அதிகமாக கொடுக்கப்பட்டது, கடினமான வேலை கொடுக்கப்பட்டது, சுமை சுமக்கும் வேலை கொடுக்கப்பட்டது. வயல்வெளிகளிலே அவர்கள் வேலை செய்ய திணிக்கப்பட்டார்கள்.
கட்டட பணிகளிலே கடினமான வேலை கொடுத்து அவர்கள் வேலை செய்ய நிர்பந்திக்கப்பட்டார்கள். ஒருவேளை அவர்கள் உடல் ரீதியாக முடியவில்லை என்றாலும், இஸ்ரவேல் மக்கள் அடிமைகளானபடியினால் எகிப்து நாட்டிலே ஓய்வு எடுத்துக்கொள்ளாமல் அவர்கள் பணி செய்ய வேண்டும். இஸ்ரவேல் மக்கள் எகிப்து நாட்டிலே கசக்கி பிழியப்பட்டார்கள். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, பல இடங்களிலே ஒருவேளை மக்கள் இடுகிற கூக்குரலை அந்த எஜமான் அல்லது அந்த வேலையை கொடுத்த அதிகாரிகள் கேட்காமல் இருக்கலாம், உணராமல் இருக்கலாம். ஆனால் ஒருவர் இருக்கிறார், அவர் இயேசு கிறிஸ்து. அவர் நம்முடைய கூக்குரலை கேட்கின்றார். நாம் படுகிற பாடுகளை அறிந்திருக்கிறார். வீணாக வேலை அதிகம் செய்ய இவர்களுக்கு நிர்பந்தம் கொடுக்கப்படுகிறது. தகுதிக்கு மீறி இவர்களுக்கு வேலை கொடுக்கப்படுகிறது. ஊதியம் மறுக்கப்படுகிறது, வேலை அதிகம் கொடுக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, இவ்விதமாக படுகிற பாடுகளை, வேதனைகளை இஸ்ரவேல் மக்கள் அடிமைகளாக இருந்து எகிப்து நாட்டிலே படுகிற பாடுகளையும் வேதனைகளையும் கூக்குரலையும் ஆண்டவர் பார்த்து அவர்கள் படுகிற வேதனையை அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, நாம் படுகிற பாடுகள் வேதனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார். அவர் ஒரு நாள் எல்லாவற்றையும் மாற்றி போட வல்லமை உடையவர். நாம் அவரிடத்திலே தெரிவிக்கும் பொழுது, அவரிடத்திலே அறிவிக்கும் பொழுது, இயேசுநாதர் எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றி போடுவார். கடினமான வேலையாக இருக்கலாம், நம்மை அடிமைப்படுத்த நினைக்கலாம், நம்மை மட்டுப்படுத்த நினைக்கலாம், நம்மை உயர்வடைய செய்ய அவர்கள் விரும்பாமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட இடத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். பொறாமை நிறைந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, நம்முடைய பலவீனம், நம்முடைய இயலாமை, முடியாமை, இவைகள் அனைத்தும் தெரிந்தும் அதிகமான வேலை கொடுக்கின்ற அதிகாரிகள், எஜமான்கள் காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய கூக்குரலை அறிந்திருக்கிறார். நாம் படுகிற வேதனைகளை அவர் பார்க்கிறார். அவைகள் எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு நாளிலே நியாயம் செய்வார். எனவே ஒருவேளை குடும்பங்களிலோ சமுதாயத்திலோ நாம் ஒருவேளை அதிகமான வேலை பளுவினாலே, மட்டுப்படுத்தப்பட்டதினாலே, நம்மை பிரித்து வைத்ததினாலே நாம் மனம் நொந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டிருக்கிறார். இயேசுநாதர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வேதனைகள், நாம் படுகிற பாடுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். நமக்கு கட்டாயமாக கொடுக்கின்ற அதிகமான வேலைப்பளு கர்த்தருக்கு தெரியும். எல்லாவற்றிலும் ஆண்டவர் நமக்கு ஒரு நாள் விடுதலை தருவார். இஸ்ரவேல் மக்களுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு கடினமான ஒரு வேலையை கொடுத்தார்கள் என்றால், பிரியமானவர்களே, இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால் பலுகி பெருகி கொண்டே இருந்தார்கள். இஸ்ரவேல் மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகி கொண்டே இருந்தது. இதை பார்த்து பயந்த பார்வோன் இவருடைய எண்ணிக்கையை மட்டுப்படுத்த வேண்டும், கட்டுப்படுத்த வேண்டும்,
வளரவிடக்கூடாது என்பதற்காக அவன் என்ன செய்தான்? பிறக்கின்ற ஆண் குழந்தைகளை எல்லாம் கொன்றுவிட ஆணை பிறப்பித்தான். பிரியமானவர்களே, இவ்விதமாக இஸ்ரவேல் மக்களை ஒடுக்குவதற்கு, அவர்கள் வளர்ச்சியை தடுப்பதற்கு பல முயற்சிகள், அரசாணைகள் ஏற்பட்டாலும் அவற்றின் மத்தியிலும் இன்று வரை இஸ்ரவேல் மக்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள், ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், உயர்த்தப்படுகிறார்கள் என்பதை நாம் அறிவோம். பிரியமானவர்களே, இதற்கு ஒரே ஒரு காரணம் என்னவென்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அடிமைகளாக அவர்கள் பட்ட பாடுகள், அவர்கள் வாழ்க்கையே கசந்தது என்று நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். அவ்வளவு வேலை பளு, அதிகமாக வேலை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அவர்கள் அந்த பணியை செய்தார்கள். பிரியமானவர்களே, அவ்விதமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த இடத்துல நான் மிகவும் வேலை திணிக்கப்பட்டு அதிகமாக வேலை செய்து செய்து களைத்து போய்விட்டேன், என் உடலிலே இனிமேல் வேலை செய்வதற்கு பலனே இல்லை, அவ்வளவு தூரம் என்னுடைய உறவினர்களே, என்னுடைய நண்பர்களே, எனக்கு வேண்டியவர்களே வேலையை அதிகமாக கொடுக்கின்றார்கள், நான் என் வாழ்க்கையே கசந்தது என்று பல தடவை சொல்லி இருக்கிறேன் என்று சொல்லி ஒருவேளை வேதனையோடு நாம் காணப்படலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் மாற்றி போட வல்லமை உடையவர். ஒருவேளை என்னை பார்ப்பதற்கு யாருமே இல்லை, என்னுடைய வேலை சுமையை, எனக்கு அநியாயமாக வேலை சுமத்தப்படுவதை பார்ப்பதற்கு, கண்டுகொள்வதற்கு, விசாரிப்பதற்கு யாருமே இல்லையே என்று சொல்லி அங்கலாய்க்கிறோமோ? இயேசு கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி, இஸ்ரவேல் மக்களுடைய உபத்திரவத்தை பார்க்கிறவர், ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்கின்றவர், அவர்கள் வேதனையை அறிந்திருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, உங்களுடைய என்னுடைய பாடுகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிந்து வைத்திருக்கிறார். எனவே ஆண்டவரை நாம் உறுதியாக பற்றி கொள்வோம். ஆண்டவர் நிச்சயமாக சீக்கிரத்திலே நமக்கு ஒரு விடுதலையை தருவார். இஸ்ரவேல் மக்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு விடுதலையை கொடுத்தார். தொடர்ந்து நாம் வருகின்ற நாட்களிலே மற்றும் ஒரு வீடியோவிலே அந்த இஸ்ரவேல் மக்கள், அடிமைகளாக இருந்த அந்த இஸ்ரவேல் மக்கள் எவ்விதமாக பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்திரித்து கொண்டார்கள் என்பதை நாம் தியானிப்போம். அவருடைய வாழ்க்கை முற்றிலுமாக அடிமைகளாக இருந்த இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்திரித்து கொள்ளும் ஆசீர்வாதத்தை எவ்விதமாக பெற்றுக்கொண்டார்கள் என்பதை நாம் சிந்திப்போம். அதே ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் செயலாற்ற வல்லவர். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இறைவன் தர தலை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இஸ்ரவேல் மக்கள் அடிமைகளாக எகிப்து நாட்டிலே கசப்பான வாழ்க்கை வாழ்ந்து வந்தார்கள். சுமை சுமக்கும் பணி அதிகமாக கொடுக்கப்பட்டது. ஓய்வு என்று அவர்களுக்கு கிடையாது. ஆண்டவரே, அவ்விதமாக அவர்களுக்கு அதிகமாக வேலை கொடுக்கப்பட்டு கசக்கி பிழியப்பட்டார்கள். ஆனாலும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்தீர்.
நன்றி செலுத்துகிறோம். அதே போல ஆண்டவரே, இந்த இடத்திலே, இந்த சூழ்நிலையிலே நான் அதிகமாக வேலை செய்ய நிர்பந்திக்கப்படுகிறேன். எனது சார்பாக பேச யாருமில்லை. எனக்கு நியாயம் செய்வார் யாருமில்லை. தன்னந்தனியாக சகித்து கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவரே, அடிமையைப் போல கசப்பான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிற மக்களுக்கு கிருபையாக இறங்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுத்த ஆண்டவர், கசப்பான வாழ்க்கையை மாற்றி தித்திப்பான வாழ்வாக நீர் மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவரீர் அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். மீண்டும் மற்றொரு வீடியோவிலே சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.